வானத்தைப் போல. கதை குரல் வடிவம் மதுரை முருகேசன், தஞ்சாவூர். பத்மநாபன் பிரேக் பிடிக்காத வாடகை சைக்கிளை மிக நுட்பமாக ஓட்டிய போதும், அவசர குறுக்கீடாக ஓட்ட நடையில் வந்த ஒரு பெரியவர் மேல் மோதாமல் இருக்க ஹேண்ட்பேரை சற்றே ஒடித்ததில் சிறு பள்ளத்தில் விழுந்து முன் சக்கரம் டானா வடிவில் வளைந்து உபரியாக தனது காலில் சிறு காயமும் பெற்றார். சைக்கிள் கடைக்காரர் கோபத்தின் உச்சத்தில், யோ பெருசு, நீ எல்லாம் சைக்கிள் ஓட்டலன்னு யார் அழுதா? வயசான காலத்தில் வீட்டில் கிடக்க வேண்டியது தானே. சைக்கிளை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? இல்லை சைக்கிளை இதுக்கு முன்னால் ஓட்டியிருக்கியா? 2000 ரூபா பணத்தை எடுத்து வையா. பத்மநாபனும் பிரேக் இல்லாத சைக்கிளை செக் பண்ணாமல் எடுத்தது என்னோட தவறு தான். 200 ரூபாய்க்குள் சரிப்படுத்தக்கூடிய சைக்கிளுக்கு 2000 ரூபாய் தண்டனை கட்டினார். ஒரு வாரம் நகர்ந்தது. சைக்கிள் கடைக்காரர் தனது வீட்டு டிவியில் செய்தி பார்த்து கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது டிவியில் பத்மநாபன் புகைப்படத்தோடு வாசிக்கப்பட்ட செய்தியில் கடைக்காரர் அதை பார்த்து அவர் உடலும் உயிரும் அதிர்வை உணர்ந்தார். ஆம், வானத்தில் இயந்திர கோளாறால் தடுமாறிய விமானத்தை வெகு சாதுரியமாக தரையிறக்கி 100க்கும் மேற்பட்ட பயணிகளின் உயிர்களை காப்பாற்றினார் பைலட் பத்மநாபன். பிரதமரால் பாராட்ட பெற்ற பத்மநாபன் பெருந்தொகை அன்பளிப்பை வாங்க மறுத்துவிட்டார். எனது மக்களை காப்பாற்ற எனது கடமையை செய்த எனக்கு எதற்கு பரிசு? சைக்கிளை இதுக்கு முன்ன பின்ன பார்த்திருக்கியா என்று ஒரு பைலட்டை பார்த்து இப்படி கேட்டுவிட்டோமே என்று விக்கித்தார் சைக்கிள் கடைக்காரர். மயங்கி விழுந்தார். வணக்கம்.